குறுகிய நாட்களிலே அழைப்பு விடப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஆனால் இந்த குழுமி இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்திலே காவல்துறை என்று ஒன்று இருக்கிறதா? காவல்துறை என்ற ஒரு துறை தேவைதானா என்கிற எண்ணத்திற்கு முஸ்லிம் சமுதாயத்தை தமிழக காவல்துறை தள்ளி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற சில மாநிலங்களிலே பள்ளிவாசலுக்குள்ளே அதிகாரிகள் நுழைந்த சில நிமிடங்களில் அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று மவுண்ட் ரோடு தர்காவிலே பாத்தியா ஓதக்கூடிய ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் பள்ளிவாசலுக்குள்ளே புகுந்து காட்டுமிராண்டித்தனமான ஒரு மிருகவரி தாக்குதல் நடத்தப்படுகிறது. 10 நாட்கள் ஓடிவிட்டது. காவல்துறை எந்த ஒரு சிறு நடவடிக்கையும் இதற்காக எடுக்கவில்லை. அப்ப என்ன நடந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் சொல்லுங்கள். பள்ளிவாசலுக்குள்ளே அந்த காவல்துறை மிருகம் மாதவன் நாய் என்ற மிருகம் உள்ளே நுழைவதற்கு வீடியோ ஆதாரத்தை தந்திருக்கிறோம். லத்தியை சுழற்றி கொண்டு பள்ளிவாசலுக்குள் புகுந்த காட்சியை வீடியோவாக அதிகாரியிடம் தந்திருக்கிறோம். பள்ளிவாசல் உள்ளே வைத்த எங்கள் மக்களை அடித்து உதைத்து ரத்தம் சிந்துகிற வீடியோ காட்சிகளையும் உங்களிடத்தில் தந்திருக்கிறோம். முஸ்லிம்கள் யாரும் காவல்துறை அதிகாரிகளை தாக்கவில்லை, பொய்யான தகவல் தான் என்பதற்கான வீடியோ ஆதாரத்தையும் உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இவ்வளவு சான்றுகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆலயம் என்பதற்காக முஸ்லிம்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் உங்களுக்கு தந்த பிறகு 10 நாட்களாக நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறை கலைத்து விடுங்கள். நாங்களே எங்களுடைய வழிபாட்டு தலத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம். வேறு என்ன நடந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் சொல்லுங்கள். 100 முஸ்லிம்களை சுட்டு கொன்றால் தான் நடவடிக்கை எடுப்பீர்களா? அதுதான் உங்கள் முடிவு என்று சொன்னால் அதற்கும் தயாராக இருக்கிறோம். 100 முஸ்லிமுக்கு பதிலாக 10,000 பேரை பழி வாங்குவோம். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலம் என்றால் உங்களுக்கு கிள்ளுக்கிறையா? ஒரு கோவிலுக்குள்ளே இப்படி நடந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு சர்ச்சுக்குள்ளே இப்படி நடந்தால் என்ன செய்வீர்கள்? அப்ப முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்குள்ளே நடந்து இவ்வளவு பெரிய வெறியாட்டம் நடத்திய பிறகும் தமிழக காவல்துறை உயர் அதிகாரம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அரசியலாக்காமல் அதிகாரிகள்கிட்ட சொல்லி நியாயம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். என்ன சொல்றாங்கன்னா, நடவடிக்கை எடுத்த மன உறுதி குறைஞ்சிருமா? யாருக்கு? மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு. அடே மானங்கெட்டவர்களா, நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களை சுட்டு தள்ளுற தைரியம் வருமே, அது பரவாயில்லையா? நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய ஒவ்வொரு பள்ளிவாசலும் கேள்விக்குறியாகுமே, பரவாயில்லையா? நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டம் ஒழுங்கை நாங்களே கையில் எடுப்போமே, பரவாயில்லையா? அந்த நிலைக்கு எங்களை தள்ளுகிறீர்களா? அப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்தால், நாங்களே சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிற முடிவை எடுத்தால், எதற்கு இதை சொல்கிறேன்? தமிழகத்திலேயே உங்களை மதிக்கிற ஒரே அமைப்பு நாங்க மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு போராட்டத்தை சந்தித்தாலும் உங்களுக்கு தான் கல்வீச்சு கொடுப்பான், உங்களை தாக்குவான், உங்களை விரட்டுவான், உங்களை எதிர்த்து அடிப்பான். இந்த ஒரு ஜமாத்து மாத்திரம்தான் உங்களை மதிக்கிற ஜமாத்தா இருக்கு தமிழ்நாட்டிலே. வேற எந்த இயக்கமோ கட்சியோ உங்களை மதிக்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்து புகார் கொடுக்குது, சட்டம் ஒழுங்கை இவங்கள மாதிரி யாரும் மதிக்க முடியாத என்று ஒரு நிமிடத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை விசாரிக்கிறார்களா? தாமதம் ஆகுமா? இது நோயாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிட்டு இருக்கிறான். டாக்டர் சொல்றாரு, பொறுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். எது பணம் ஆகுறதுக்கா? அட எதுக்கு டைம் எடுக்கும்? சில விஷயங்களுக்கு டைம் எடுக்கும். எப்ப டைம் எடுக்கு? நாங்க 10 போலீஸை போட்டு தள்ளி, நீ 10 முஸ்லிமை போட்டு தள்ளி இருந்தா எது உண்மைன்னு விசாரிக்க டைம் எடுக்கும். நாங்கள் சும்மா நிக்கிற, நீ அடிக்கிற, இதுக்கு என்ன டைம்? விசாரிக்கிறதுக்கு எதுக்கு டைம்? குழந்தைக்கு பார்த்தாலும் தெரியும் நீ தான் அநியாயக்காரன், நீ செஞ்ச அக்கிரமம்.
ஒரு ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க காவல்துறையில். என்ன திட்டம்? ஏதாவது இந்துக்கள்கிட்ட போய் தாக்குதல் பண்றாங்க, தலித்து மக்களை தாக்குதல் பண்றான்னு வைங்களேன், தலித்துல உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் உள்ளவனை கூட்டிட்டு போவாங்க, அவனை வச்சு அடிப்பாங்க. முஸ்லீம் ஊர்ல பள்ளிவாசல்ல தர்காவில் அடிக்க போறான்னு வைங்களேன், இந்த ஷேக் அப்துல் காது மாதிரி நாய் இருப்பானுல்ல, இவனை கூட்டிட்டு போறது. எதுக்கு? உங்களால் தானே வந்தாரு, உங்களால் தானே வந்தாரு. அட எந்த ஆள் வந்தாலும் செஞ்ச காரியம் என்ன? உங்களால் சொல்றது பொண்டாடியை கைப்பிடிச்சத உங்களால் விட்டுருவியா? அட எங்கள் பள்ளி வாசல் நுழைந்திருக்கிறான், அது எங்க நாயா இருந்தா என்ன, உங்க நாயா இருந்தா என்ன? எங்களுக்கு பள்ளி வாசல் உயிரை விட மேலானது, உயிரை விட புனிதமானது. பள்ளி வாசலை காப்பதற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிற அத்தனை பேர் கை தூக்குங்கள். ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசல் புனிதத்தை காக்க எதை கொடுப்போம்? ஏன்? அதுதான் எங்களுக்கு இங்கே உரிமை இருக்கிறது என்பதற்கு உள்ள அடையாளம். எங்களை 4 பேர் அடிக்கலாம், அது எங்கள் மதத்துக்கு எதிரான யுத்தமாகாது. எங்களுடைய குர்ஆனுக்கு எதிராக நீ எடுத்தால் மதத்துக்கு எதிரான யுத்தம், எங்கள் பள்ளி வாசலுக்கு எதிராக நீ எடுத்தால் எங்கள் மதத்துக்கு எதிரான யுத்தம். அப்ப இஸ்லாம் மதத்துக்கு எதிராக நீ யுத்தம் நடத்தி இருக்கிறாய். ஒரு கயவன் 2 கயவர்கள் யுத்தம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எனக்கு தயக்கமாக இருந்தால் வேற என்ன நடந்தால் நீ நடவடிக்கை எடுப்பாய்? சொல். அதனால இனியும் பொறுக்க தயாரா இல்லை என்பதற்கு தான் இந்த 2ஆ பிரிச்சு முதல்ல நடத்தணும். ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரையில இங்கே சேர்த்து நடத்துறோம், நீ பிரிச்சு நடத்துகிறோம். இடம் கொள்ளல. ஏன் கொள்ளல? எப்படி 2-3 நாள் இந்த மக்கள் வர்றாங்க, பள்ளி வாசல் தான் அவங்களுக்கு உயிரை விட மேலு. விளங்கலையா இது? அட உளவுத்துறை அதிகாரிகள் சொல்லி கொடுங்க அதிகாரிகள்ட்ட, பள்ளி வாசல்னா முஸ்லீம் விட மாட்டான். அட 92ல ஒரு பள்ளிவாசல் இடிச்சிய இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கத்திக்கிட்டு இருக்கிறது. இந்திய முஸ்லிம்கள் உள்ளத்தில் ஆறாத ரணமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. எத்தனை ஆண்டு ஓடி போயிடுச்சு. அப்ப 10 நாள் ஆயிருக்கு. எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? இப்பதானே உள்ள நுழைஞ்சிருக்கிற. அப்ப இந்த பள்ளிவாசலுக்குள் உள்ளே நுழைந்த இந்த 2 கயவர்கள் மீதும் கடும் நடவடிக்கையை காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எடுக்கலன்னு வை, எடுக்கவில்லையா? இவ்வளவு மக்கள் திரண்ட பிறகு நீ எடுக்கலையா? நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை வைத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்று தமிழகத்தின் அனைத்து முஸ்லிம் ஊர்களிலையும் தெருமுனை கூட்டம், பிரசுரம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் வழியாக பள்ளிவாசல் மீது இந்த அரசாங்கம் யுத்தம் நடத்தி இருக்கிற தகவலை முதலில் கொண்டு செல்வோம். வெள்ளிக்கிழமை. அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த போராட்டத்தை உன்னுடைய ஒட்டுமொத்த காவல்துறை திரண்டாலும் தடுக்க முடியாது. எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் மாத்திரம் 50 லட்சம் பேர் இருக்கிறோம். நீ ஒட்டுமொத்த காவல்துறை 20,000 பேர் இருப்ப. 50 லட்சம் பேரும் திரண்டு எங்கள் பள்ளிக்காக உயிர் தியாகம் செய்ய தயார் என்கிற ஒரு முடிவை, கடுமையான போராட்டத்தை நாங்கள் அறிவித்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை உயிர் பலியானால் அஞ்ச மாட்டோம். அப்ப செவ்வாய்க்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால், வெள்ளிக்கிழமைக்குள் எடுக்காவிட்டால், வெள்ளிக்கிழமை மக்கள்கிட்ட கொண்டு சென்ற போராட்டம் அது கொஞ்சம் மென்மை. வெள்ளிக்கிழமையிட மக்கள்கிட்ட கொண்டு சென்ற பிறகு ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்லையும் போய் இந்த ஆட்சியில் பள்ளிக்கு பாதுகாப்பு இல்லை, அம்மாவுடைய ஆட்சியில் பள்ளிவாசலுக்கெல்லாம் ஆபத்து தான், பள்ளிவாசலுக்குள்ள புகுந்து விடுவார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கொண்டு செல்வோம். மக்கள் கருத்தை உருவாக்கிய பிறகு செவ்வாய்க்கிழமை காலை பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். அது என்ன என்று இப்ப சொல்ல மாட்டோம். அந்த செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிற போராட்டம் நீ நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு நீ தள்ள வேண்டும் என்கிற கடுமையான எச்சரிக்கையை காவல்துறைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், பல ஊர்களில் கொலை செஞ்சுட்டு வெடிகுண்டு வச்சுட்டு வழிபாட்டு தலத்தில் போய் அடைக்கலம் புகுந்துருவான். அவனை தேடுவாங்க, வெளியே வரமாட்டான். 10 நாள்ல முற்றுகையிடுவாங்க. போலீஸ்காரர்கள் அந்த வழிபாட்டு தலத்தின் வாசல்ல பேச்சுவார்த்தை நடத்தி 10 நாட்கள் முற்றுகையிட்டு வர சொல்லுங்க, அவரை கொண்டா தந்துருங்க. ஏன்? பள்ளி வாசல் அவ்வளவு புனிதமானது.
இந்த புனிதத்தை ஒரு முறை இந்திரா காந்தி அவர்கள் மீறினார்கள். இந்திரா காந்தி யாரு? இந்தியாவின் இரும்பு மனுஷி. அவர் அசைக்க முடியாது. அவர்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா பிஜேபியில் வந்திருக்க முடியாது. அந்த மாதிரி இரும்பு மனுஷியாக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் சீக்கியர்களுடைய கோயிலாக புனித தலமாக இருக்கிற குருத்வாராவுக்குள்ளே நுழைந்து ராணுவத்தை அனுப்பி அங்க ஒளிந்திருந்த தீவிரவாதிகளை பிடித்தார். அந்த மக்களுடைய கொந்தளிப்பு எப்படி இருந்துச்சு? இந்திராவை போட்டு தள்ளுறவங்க இருந்துச்சு. இந்திராவை யார் சுட்டது? ஒரு சீக்கியர் தான் சுட்டார். எதுக்காக சுட்டாரு? எதுக்காக சுட்டாரு? எங்களுடைய வழிபாட்டு தலத்திற்குள் நீ நுழைந்திருக்கிறாய், அங்க தாக்கல் பண்ணி இருக்கிறாய். அப்ப சீக்கியர்களுக்கு அந்த வழிபாட்டு தலத்தின் மீது இவ்வளவு பற்று இருக்குமையானால், அதுக்கு காரணமானவர்கள் மீது இவ்வளவு கோபம் இருக்குமையானால், அதை விட நாங்கள் பள்ளிவாசல இன்னும் புனிதமா மதிக்கிறோம், அவங்களோட அதிகமா மதிக்கிறோம். எங்களை ஜனநாயக வழியில செல்ல விடுங்கள், கட்டுப்பாடோடு எங்களை செயல்படுவதற்கு அனுமதியுங்கள், நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை உறுதி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால், இப்ப சொன்ன அறிவிப்பு இறுதியாக குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு வெயில்ல உங்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. சொல்ல வேண்டிய செய்தி சொல்லியாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன், வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு முஸ்லிம் ஊர்களையும் இந்த பள்ளிவாசல் அராஜகத்தை கொண்டு செல்வோம். ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண் அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை முதல்ல தெரிய வைப்போம். அது அரசியல் ரீதியாக உனக்கு என்ன ஏற்படுத்தாது? தேர்தலில் போட்டியிடுற இயக்கம் அல்ல. ஆனால் முஸ்லிம்களுடைய பள்ளிக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்கிற செய்தியை ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டுக்கும் நாங்கள் கொண்டு செல்வோம். இது சின்னதா உனக்கு தெரியும். அரசியல்வாதிகளுக்கு இது பெரிய விஷயம், அதிகாரிகளுக்கு சின்ன விஷயம். போனா போயிட்டு எனக்கு என்ன, ஏமா ஆட்சிக்கு வந்தா எனக்கு சம்பளம் கிடைச்சிடும் என்று நீ அதிகாரி நினைப்ப. இந்த போராட்டம் வந்து அம்மாவுக்கான போராட்டம், வெள்ளிக்கிழமை போராட்டம். ஐயாக்களுக்குரிய போராட்டம் என்ன? செவ்வாய்க்கிழமை அறிவிப்போம், உனக்கு தூக்கம் இருக்காது, உனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் உள்ள வாபஸ் வாங்கி தமிழ்நாடு அனுப்பணும் என்கிற அளவிற்கான போராட்டத்தை செவ்வாய்க்கிழமை அறிவிப்பதற்கு முன்னால், வெள்ளிக்கிழமை மக்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதற்கு முன்னால் இந்த 2 நாய்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறீர்களா? எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறீர்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தகைய போராட்டத்தை அறிவித்தாலும் அதற்கு முன் வருவீர்களா? போதும், மக்கள் சொல்லிவிட்டார்கள், இனி அரசாங்கத்தின் கையிலே பொறுப்பு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு முத்துப்பேட்டையில் சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும். காவல்துறை டோட்டலாகவே முஸ்லிமுக்கு எதிராக ஒரு நிலையில் போறாங்களோ, கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க, அனுமதி இல்லை. அடுத்தவனுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க, நம்ம கேட்கும்போது மட்டும் உனக்கு மட்டும் இல்லைங்கிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்தவன் போட்டு நம்மளை திட்டுறான், உனக்கு மட்டும் இல்லைங்கிறாங்க. மீறி நடத்தியாச்சு, மீறி நடத்தினா கேஸை போட்டு போ. அதுக்கு என்ன பண்ணுறான்? அங்கே மேடை போட்டவன், பந்தல் கட்டினவன், நின்று வடையான பள்ளிக்கூடத்து பசங்க, சின்ன பசங்க, அவங்க பேர் அழுட்டு போகிறான் ராத்திரியா. உடனே ஸ்டேஷன் பெயிலில் விட்டுருவோங்கிறான். இப்போ தான் ஜாமீனில் கோர்ட்டில் போய் ரெண்டு கோர்ட் அணுகி ஜாமீனில் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அப்போ இப்படி தொடர்ச்சியாக எங்கள் மக்களுக்கு எதிரான ஒரு அணுகுமுறை காவல்துறை இருக்கிறது என்கிற சந்தேகம் எங்கள் மக்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த ஒரு ஜமாத் உங்களை கண்ணியப்படுத்துகிற, சட்டத்தை மதிக்கிற, கட்டுப்பாட்டுக்கு போய் எத்தனை லட்சம் பேர் வந்தால் போலீஸ் தேவையில்லைங்கிற ஜமாத் இது. எங்களுடைய லட்சக்கணக்கான மக்களை ஜனவரி 28 கூட்டினமே, இதே இடத்துல ஒரு போலீஸ் வேலை வச்சோமா? எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி, புகை பிடிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், ஏசி மாதவனை சேர்க்கறதுக்காக தண்ணி அடிச்சுட்டு பள்ளிக்குள்ள போனாங்களே, அந்த மாதிரியான வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். அவ்வளவு ஒழுங்கோடவும் கட்டுப்பாடும் இருக்கிறோமே. எங்களுக்கு இந்த கதின்னா இந்த ஜனநாயக வழியை சரிதானான்னு யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாதை இனிமேல் போகணுமா அல்லது வேற மாதிரி தான் போகணுமா? தள்ளாதீர்கள், அந்த நிலைக்கு தள்ளி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, தள்ளினாலும் அதற்கு நாங்கள் தயார் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.